ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோபி கிட்ஸ் திருப்பூர். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓவோட அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்பிஓவில் நிறையா ஆடியோஸ் போட்டிருக்குறாங்க. ஸோ அதை 3 கேட்டகரியாக பிரிச்சிடலாம். ஒன்று பார்த்திங்கன்னா பிளான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் கான்செப்ட் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது எஸ்பிஓவோட ரூல்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம எஸ்பிஓவில் என்னென்ன பிளான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி பார்த்துடலாம். நம்ம ஒர்க் பண்ணுறத பார்த்திங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்குறாங்க. அதில் ஏதோ ஒரு கேட்டகரி நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது என்னென்ன ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். இது என்னன்னா, நம்ம வெப்சைட்டில் ஏதாவது ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நம்ம போஸ்ட் போட வேண்டியதாக இருக்கும். இந்த ஒர்க்குக்கு 3500 ட்ரைனிங் பீரியடில் சேலரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். இந்த ஒர்க் என்னென்னா, நம்ம யூடியூப் சேனல் ஏதாவது ஓப்பன் பண்ணி அதில் நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணி போடணும். ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா 3500 ட்ரைனிங் பீரியட் சேலரி சொல்லியிருக்கிறாங்க. தென் பார்த்திங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம எஸ்பிஓவில் என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோமோ சேம் அதே ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 3 கேட்டகரி ஆஃப் ஒர்க் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ட்ரைனிங் பீரியட் பார்த்திங்கன்னா 4 to 6 மந்த் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 6 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 2 கேட்டகரிக்கும் 15,000 சேலரி சொல்லியிருக்கிறாங்க. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா 10,000 சேலரி சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இன்னொரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, எஸ்பிஓவில் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ரிவ்யூ கொடுக்குற மூலிமா நம்மளுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கட்டாயம் கம்பல்சரியாக எல்லோரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள மட்டும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த பொருள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வாங்கி நம்ம அதனுடைய ரிவ்யூ கொடுக்குற மூலிமா நம்ம அந்த அந்த பொருளோட வேல்யூலேருந்து நம்மளுக்கு 15 to 20% நம்மளுக்கு கமிஷனாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாருமே செய்யணுன்ட்டு இல்லை, விருப்பம் இருக்கிறவங்க பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 கேட்டகரிக்கு அவங்க என்ன ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அடல்ட் கண்டென்ட்டும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆன்லைன் ஜாப் பற்றியும் நம்ம எந்த ஒரு வீடியோவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி நம்மளுக்கு என்ன கண்டென்ட் வேணால் நம்ம போடலாம் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கேட்டகரியோட டைமிங் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா 1 to 5 டாஸ்க் ஒரு வீக்குக்கு நம்ம பண்ணுவோம். 1 to 4 ஹவர்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சங்கர் சார் ஆடியோவில் சொல்கிறப்ப நம்ம மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்குள்ளே தான் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற 2 கேட்டகரிக்கும் பார்த்திங்கன்னா டைம் லிமிட்டெல்லாம் இல்லை, வீக்லி 1 போஸ்ட் கூட போட்டால் போதும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? தென் எஸ்பிஓவில் 3 வகையான இன்கம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று டாஸ்க் இன்கம், இன்னொன்று ப்ராடக்ட் ரிவ்யூ இன்கம், இன்னொன்று கூப்பன் இன்கம். இந்த டாஸ்க் இன்கம், ப்ராடக்ட் ரிவ்யூ இன்கம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த கூப்பன் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கூப்பன் இன்கம் தான் எஸ்பிஓவில் கொண்டு வந்திருக்கிற புது ரூல்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம 2வது பகுதிக்கு வந்துட்டோம். என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கூப்பன் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம எஸ்பிஓவில் மெர்ச்சன்டைசர் பிளான் இருந்துச்சு இல்லைங்களா? சேம் அதே பிளான் தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படின்னா, நம்ம 15 to 25,000க்குள்ளே நம்ம அது அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணலை. அது வெட்னஸ்டேயில் சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்ன அமௌண்ட்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20,000 நம்ம எஸ்பிஓக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 3 மந்த்ஸ் கழித்து நம்மளுக்கு ரிட்டன் வட்டியோடு சேர்த்து ஒரு 23,000 நம்மளுக்கு திரும்ப ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் நம்ம 3,000 லாபத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம 20,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சேம் இதை மாதிரியே 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம அமௌண்ட் பே பண்ணி திரும்ப ரிட்டனாக ஒரு 3,000 4,000 எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோதான் அமௌண்ட், இவ்வளோதான் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை. ஸோ அது சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு நெருடலான விஷயம் என்னென்னா, இந்த டாஸ்க் இன்கம் ஓகே, அடுத்தது அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ
பேசிவ் இன்கம் இந்த ரெண்டும் நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த கூப்பன் இன்கம் கேட்டகரிக்குள்ளே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா இனிமேல் நம்ம எஸ்பிஓவில் ட்ராவல் பண்ணணும்னா இந்த கூப்பன் இன்கம் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியை நம்ம வந்து சூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு எஸ்பிஓ வந்து நம்மளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து 20,000 வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து அமௌண்ட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, பட் சொல்லிடுவாங்க. அது வந்து ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே நம்ம வந்து பே பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத நபர்கள் இந்த அளவுக்கு என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எஸ்பிஓ விட்டு நம்ம வெளியேறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண இன்கம் ப்ளஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த 6,000 ஆர் 3,000 இந்த மாதிரி நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமோ நம்ம பிளான் வேல்யூவை வந்து நம்ம ரிட்டர்ன் வாங்கிட்டு நம்ம வந்து எஸ்பிஓ விட்டு நம்ம வந்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ஒர்க் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 months ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு அதுக்குரிய லாபத்தோடு தான் நம்மளுக்கு இன்கம் ரிட்டர்ன் எடுப்போம். ஸோ வந்து உங்களை வந்து கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுமே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சங்கர் சார் இதை பற்றி ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் 3வது பகுதிக்கு நம்ம வருவோம். எஸ்பிஓவோட ஃப்யூச்சர் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். ஃப்யூச்சரில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா ஃப்ரான்சைசிஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது ஒரு வகையான இன்கம் தான். இது வந்து தேவைப்படுறவங்க இதை வந்து நம்ம எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரான்சைசி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் 500 ஃப்ரான்சைசிஸ் கொண்டு வராங்க. ஸோ வந்து இதில் வந்து யார் யார் வந்து ஃப்ரான்சைசி எடுத்து நான் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து மெயில் பண்ண சொல்லி ஒரு மெயில் ஐடியும் தந்திருக்கிறாங்க. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா எஸ்பிஓவில் வந்து ஒரு பிஸ்னஸ் கோச்சிங் வந்து நடத்த போகிறாங்க. அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். எந்த வித பேமெண்ட்டும் நம்ம கட்ட தேவையில்லை. நம்ம ஃப்ரீயாகவே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் கற்றுக்க போகிறோம். அந்த கற்றுக்கிறப்பவே வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலிமா நம்ம வந்து இன்கமும் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. நம்ம வந்து ஒரு 6 months ஆர் 10 months இந்த மாதிரி ட்ரைனிங் பீரியட் இருக்கும். நம்ம கற்றுக்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் தராங்க. அது நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் நம்ம பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இன்கேஸ் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம எஸ்பிஓ மூலிமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த ஃப்ரான்சைசி எடுக்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டாஃபும் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் ஃப்ரான்சைசி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அங்கே போய் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து அவங்க பிரான்ச் மேனேஜர் கையில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிரான்ச் மேனேஜர் மூலிமா வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஸ்டூடெண்ட்டாகவும் ஜாயின் பண்ணலாம், ஸ்டாஃபாகவும் ஜாயின் பண்ணலாம். இதை பற்றியும் சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லா ஆடியோஸுமே நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. உங்களுக்கு எஸ்பிஓ வேணுமா வேண்டாமா அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொருத்தரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதன் பிரகாரம் செய்யுங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாரு. இதில் ஒன்றே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்னும் கிடச்சிரும். ஒரு டைம் நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா நம்மளுக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு சேலரி உண்டு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் யோசித்து பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோங்க. தென் வந்து நம்ம நியூ ஜாயினிங் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தே மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.